முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் பிறந்தநாளை ஒட்டியவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அண்ணாவின் உருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். அண்ணா சாலையில் உள்ள சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த படத்திற்கும் முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அண்ணா அறிவாலயத்தில் அண்ணா சிலைக்கு கீழ் உள்ள திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்திய பிறகு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன், வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியலுக்கு எதிராக நிற்பேன் என்று திமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர். தமிழ்நாடு முழுவதும் வாக்குச்சாவடி பகுதிகளில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதி ஏற்கிறோம். அண்ணாவின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் அதிமுக நிர்வாகிகளும் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் அண்ணா படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாமக தலைவர் அன்புமணியின் பதவிக்காலத்தை நீட்டித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் கே பாலு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அன்புமணியின் பதவிக்காலத்தை அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையம் நீட்டித்துள்ளது என்றார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சின்னம் மாம்பழம் சின்னமும் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி பயன்படுத்த முடியும். தேர்தல் ஆணையம் மாம்பழம் சின்னத்தை மட்டுமே அங்கீகரித்தது என்றும் அன்புமணியை தலைவராக அங்கீகரிக்கவில்லை என்றும் சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்ததாக சொல்லுகிறார்கள். இதனுடைய உண்மைத்தன்மையும் எங்களுக்கு தெரியல, அதனுடைய காரணமும் எங்களுக்கு தெரியல. வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என்று அறிவிக்கப்பட்ட சொத்து அரசாங்க சொத்தா என்பதை ஆய்வு செய்ய ஆட்சியருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் உள்ளிட்ட சில பிரிவுகளுக்கு தற்காலிகமாக தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிரான மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது. அதன்படி வக்ஃபு சட்டத்திற்கு முழுமையாக தடை விதிக்க எந்த முகாந்திரமும் இல்லை என்று நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர். மேலும் வக்ஃபு வாரியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். வக்ஃபு சட்ட திருத்தத்தின் சில விதிகளுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள பலரோடு சேர்ந்து வெற்றியும் கண்டுள்ளது திமுக என கூறியுள்ளார். இஸ்லாமியர்களின் மத உரிமைகளையும் அடிப்படை உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மாண்பையும் உச்சநீதிமன்றம் பாதுகாக்கும் என மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வலுப்படுத்தும் விதத்தில் நீதிமன்ற உத்தரவு அமைந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வக்ஃபு திருத்தச் சட்டம் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு தாவேக தலைவர் விஜய் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் நீதி, அரசியல் அமைப்பு மற்றும் அடிப்படை உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் வகையில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மாபெரும் வெற்றியை குறிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மத சுதந்திரம், சமத்துவத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்த அம்சங்களுக்கு தாவேக மற்றும் பல்வேறு தரப்பினரும் தாக்கல் செய்த மனுக்களின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தடை பிறப்பித்துள்ளதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கைகுலுக்க மறுத்தது தொடர்பாக ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் புகார் அளித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. போட்டிக்கு பின் பாகிஸ்தான் வீரர்களுடன் இந்திய அணியினர் கைகுலுக்கவில்லை. இதனால் பாகிஸ்தான் வீரர்கள் திகைத்து நின்றனர். இதுகுறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் புகார் அளித்துள்ளது. போட்டி முடிந்த பின்பு பாகிஸ்தான் வீரர்கள் கைகுலுக்க தயாராக இருந்த போதும் இந்திய வீரர்கள் மறுத்துவிட்டதாக பாகிஸ்தான் அணி பயிற்சியாளர் கை கேசோன் குற்றம் சாட்டியுள்ளார்.
ஆசிய கோப்பை போட்டியில் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்காதது குறித்து இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் விளக்கம் அளித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சூரியகுமார், விளையாட்டு உணர்வையும் தாண்டிய சில விஷயங்கள் வாழ்க்கையில் உள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். இந்த போட்டியின் வெற்றியை ஆபரேஷன் சிந்தூரில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பிப்பதாக சூரியகுமார் தெரிவித்தார். இந்நிலையில் பாகிஸ்தான் வீரர்களுடன் இந்திய அணி வீரர்கள் கைகுலுக்காததற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாகிஸ்தானின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஷோயப் அக்தர், கிரிக்கெட்டில் இருந்து அரசியலை தள்ளி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் நீட்டிக்கப்படவில்லை என்று வருமான வரித்துறை விளக்கமளித்துள்ளது. நடப்பாண்டு வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான படிவங்களில் செய்யப்பட்ட மாற்றங்கள் காரணமாக செப்டம்பர் 15 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. இது வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வந்தன. ஆனால் அதில் உண்மையில்லை என்று வருமான வரித்துறை விளக்கமளித்துள்ளது. தங்களது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்கை மட்டும் பயனர்கள் நம்புமாறும் வருமான வரித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் மாவட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 3 நக்சல் தலைவர்கள் கொல்லப்பட்டனர். அந்த பகுதியில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மற்றும் ஜார்க்கண்ட் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மறைந்திருந்த நக்சல்கள் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர். அவர்களை பிடிக்க வீரர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 முக்கிய நக்சல் தலைவர்கள் கொல்லப்பட்டனர். அவர்கள் குறித்து தகவல் கொடுத்தால் 1.5 கோடி ரூபாய் வரை சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இலவசங்கள் கொடுக்க பணம் இருக்கும் தமிழ்நாடு அரசிடம் ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியம் வழங்க பணம் இல்லையா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசிடம் இருந்து உரிய பணம் கிடைக்காததால் ஒப்பந்த செவிலியர்களின் ஊதியம் நிலுவையில் உள்ளதாக தமிழ்நாடு அரசு வாதிட்டது. அதனை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம், எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறிக்கொண்டே இருக்காதீர்கள் என்றது. ஊதியம் கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசின் பொறுப்பு என்றும் அதனை எக்காரணத்தை கொண்டும் தட்டிக்கழிக்க முடியாது என்றும் கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். வாக்கு அரசியலுக்காக எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு பள்ளி படிப்பை முடிக்கும் வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் வகையிலான அன்பு கரங்கள் திட்டத்தை சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்கினார். அப்போது பேசிய முதலமைச்சர், அரசியல் என்பது மக்கள் பணி என்றார். 6082 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்க போறோம். இது என்ன வாக்கு அரசியல் பண்றதா? இன்னைக்கு 21 லட்சம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் சூடா சுவையா சத்தான உணவை பரிமாறுறோம். இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதா? திமுகவின் அடிப்படை நோக்கம் பதவி அல்ல, பொறுப்புதான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னையில் உதவும் கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் பேசிய அவர், அதிகாரம் என்பது சாமானியனுக்காக போராடுவது என்றார். பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம், பொறுப்பை மறந்து பதவி மோகத்துல இருந்தோம், சில கவர்ச்சி திட்டங்களை செஞ்சோம், மறுபடியும் பதவி மோகத்தோட தேர்தலுக்கு தயாராகும்னு சிலர் நினைக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அதிக அளவிலானோர் வராததால் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா கடும் கோபமுற்று பேசினார். ஒரத்தநாட்டில் தஞ்சாவூர் மற்றும் ஒரத்தநாடு சட்டமன்றங்களின் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது. அப்போது நிகழ்ச்சி நடந்த அரங்கு காலியாக இருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பிரேமலதா நிர்வாகிகளை கடிந்து கொண்டார். எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. இதுவே தஞ்சாவூர்ல முதல்வரும் கடைசியாவும் இப்படி ஒரு கூட்டத்துல நான் பேசுவது இதுவே முதல், இதுவே கடைசியா இருக்கணும் அப்படின்னு உங்க எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன். சென்னையில் தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி அக்கட்சியின் சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் மாவட்ட செயலாளர் அளித்த மனுவில் வரும் 27ஆம் தேதி வடசென்னையிலும் அடுத்த மாதம் 10ஆம் தேதி தென் சென்னையிலும் சாலை மார்க்கமாக விஜய் மக்களை சந்திக்கிறப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் புளியந்தோப்பு, குறுக்குப்பேட்டை, மயிலாப்பூர், ஆயிரம்விளக்கு, வில்லிவாக்கம், அம்பத்தூர், மதுரவாயில் உள்ளிட்ட இடங்களில் ஒலிபெருக்கி மூலம் விஜய் பேச உள்ளதாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன பிரச்சனை நடக்கிறது என்பதை இதயத்திலிருந்து பேச வேண்டுமே தவிர எழுதி கொடுப்பதை பேசினால் எப்படி என விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த போது அவர் இதனை தெரிவித்தார். நீங்க என்ன இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லயும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதயத்திலிருந்து வரணும். அதை எழுதி வச்சு படிக்கிறது நீங்க எனக்கு சம்பந்தமே அதை ட்ரம்ப் கிட்ட கொடுத்தா கூட அவர் மேடையில் நின்று தமிழ்நாட்டில் இது பிரச்சனை என்று பேசிட்டு போகல.
முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் இருக்கும் வரை தேசிய ஜனநாயக கூட்டணியை ஏற்க மாட்டோம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். முதலமைச்சராக பழனிசாமி வேட்பாளராக இருக்கிற பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை. பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாக கூறி அக்கட்சியினர் சென்னை பனையூர் அலுவலகத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடந்த மாதம் 9ஆம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் மேலும் ஓராண்டுக்கு அந்த பதவியில் நீடிப்பார் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணியின் ஆதரவாளரான வழக்கறிஞர் பாலு, அன்புமணி தலைமையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாக கூறினார். இதனையடுத்து சென்னை பனையூரில் உள்ள பாமக அலுவலகத்திற்கு அன்புமணி வருகை தந்த நிலையில் பாமகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வீட்டின் முன்பாக விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி சிமெண்ட் கல் தூண்கள் விழுந்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. சண்முகசுந்தரபுரத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவரின் வீட்டின் அருகே ஆட்டு கொட்டகைக்காக அமைக்கப்பட்ட தூண்களில் கயிறு கட்டி போர்வை காய போடப்பட்டிருந்தது. அந்த போர்வையை கோபாலகிருஷ்ணனின் 4 வயது மகள் அஜிதாஸ்ரீ இழுத்து விளையாடியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சிமெண்ட் தூண்கள் சிறுமி மீது விழுந்தன. இதில் பலத்த காயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். போத்தீஸ் நிறுவனம் தொடர்பான இடங்களில் நடந்த வருமான வரித்துறை சோதனையில் 18 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி முதல் போத்தீஸ் நிறுவனங்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடந்தது. இந்த சோதனையின் போது 18 கோடியே 20 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்க்கு முறையாக வருமான வரி செலுத்தாமல் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நடிகர் சிவகார்த்திகேயன் தனது ரசிகர்களை சந்தித்தார். சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்தது. இந்நிலையில் சென்னையில் அவர் தனது ரசிகர்களை சந்தித்தார். அப்போது ரசிகர்களின் ஆட்டோ, புல்லட் பைக்கை ஓட்டி அவர்களை சிவகார்த்திகேயன் தமிழ்நாட்டில் செவ்வாய்க்கிழமையன்று 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பில் 16ஆம் தேதியன்று ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 17ஆம் தேதி 21 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் கங்கை நதியில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் இடுப்பளவுக்கு நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக கான்பூர் பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தங்களது உடைமைகளுடன் இடம்பெயர்ந்து வருகின்றனர். மணிப்பூர் மாநிலத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இம்பால் மாவட்டத்தில் கனமழையால் அங்குள்ள இரில் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டது. ஆற்றிலிருந்து வெளியேறிய வெள்ளம் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்தது. அந்த பகுதியை கடல் போல காட்சியளிக்கும் நிலையில் அங்கு சிக்கிக் கொண்டவர்கள் டிராக்டர்கள் மூலம் மீட்கப்பட்டனர். பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆய்வு செய்தார். அங்குள்ள குர்தாஸ்பூர் பகுதிக்கு சென்ற ராகுல் காந்தி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களை சந்தித்தார். பின்னர் டிராக்டரில் சென்று சேதமடைந்த விவசாய நிலங்களை ஆய்வு செய்தார். அவரிடம் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை கூறினர்.